ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்த் இந்தியன் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க பாவ் பாஜி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் நான் காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா பட்டாணி, அப்புறமா பொட்டேட்டோ ஒன்று எடுத்திருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வச்சோன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட நான் மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 6-7 விசில் வரணும். அதுக்கப்புறமா ஒரு 8 விசில் கூட விடலாம். இதுக்கு இதை வெந்ததுக்கப்புறமா நல்லா மத்து இல்லைனா நம்ம அந்த வெஜிடபிளில் மேஷ் பண்ணுற அந்த கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த வெஜிடபிளை. அதுக்கப்புறமா நம்ம தாளிப்புக்கு போயிட வேண்டியதுதான். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் கடாயில். அதுக்கப்புறமா அதே 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணணும். இதுக்கு பட்டரில் நம்ம நிறையா ஆட் பண்ணணும். பாவ் பாஜிக்கு பட்டர் நிறையா ஆட் பண்ணால் தான் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா ஆனியனையும் கேப்சிகமையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள்தூள் தேவையான அளவு, அதுக்கு தனியா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, இதுக்கு பாவ் பாஜி பவுடர்னு விற்கிது, மசாலா பவுடர்னு. அதை நீங்கள் கடையில் வாங்கி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் அந்த இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிளை இதில் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பாஜி நல்லா வரணும். அதுக்கப்புறம் பட்ரு இதுக்கு நிறையா ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக பட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நிறையா பட்ரு சேர்க்கணும் பாவ் பாஜிக்கு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறமா பாவ் பன் எடுத்து நம்ம பேனில் போட்டு கொஞ்சமாக பட்ரு ஆட் பண்ணி, அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா அந்த பாஜியை கொஞ்சம் இதில் ஊற்றி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாவ் பாஜி ரெடி. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ காய்ஸ்.